எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்புலக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கேது பகவானுடைய திசை காலங்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை தரும், நன்மைகளை தரும், தீமைகளை தரும் அப்படிங்கிறத பத்தி சில பதிவுகளை பார்க்க போறோம். பொதுவா கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு 3, 6, 8, 12 இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள்ல நின்று ஒரு குறிப்பிட்ட சில கிரகங்கள், ஒரு லக்னத்திற்கு குறிப்பிட்ட சில கிரகங்கள், ராகு கேது இந்த மாதிரியான சில கிரகங்கள், உங்களுடைய லக்னத்திற்கு சில குறிப்பிட்ட பாவத்தின் கிரகங்கள், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல நின்று கிரகங்கள் திசை நடத்துவது நல்ல ஒரு யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதிகளா சொல்லப்படுகிறது. இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பாத்தீங்கன்னா பற்றை அறுக்கக்கூடிய கிரகம். வாழ்க்கையில மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ஆசை, பேராசை இதெல்லாம் அறுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் தான். சனி பகவான் வாழ்க்கையில நிறைய பாடத்தை சொல்லி கொடுத்தாலும் கூட, ராகு பகவான் நிறைய ஆசையை கொடுத்தாலும் கூட, இந்த கேது பகவான் அந்த பாடத்தில் இருந்தும் அந்த ஆசையில் இருந்தும் ஒரு பற்ற விலக்கி வாழ்க்கையில நம்ம இனிமேல் இப்படித்தாண்டா பயணிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பற்றற்ற நிலையை உருவாக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் தான். எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் கூட இந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல நிக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு மோட்சம் அடுத்த பிறவியே கிடையாது அப்படிங்கிறது சில ஜோதிட விதிகளா சொல்லப்படுகிறது. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறத, ஜோதிடத்துல இருக்கிறத நம்ம சொல்றோம். 12ஆம் இடத்துல ஒருத்தர் கேது பகவான் நிக்குது அப்படின்னா அதுதான் அவருக்கு கடைசி பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட விதிகள். பொதுவா அந்த கேது பகவான் ஒரு திசா காலங்கள் ஆரம்பிச்ச பிறகு அந்த முந்தைய இருந்த நபர்களுக்கும், அந்த கேது திசை முன்னாடி இருந்த நபருக்கும், இந்த கேது திசை ஆரம்பிச்சு அவருக்கு அந்த கேது திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களா மாறிடுவார். நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன், மிகப்பெரிய ஆளா இருந்தேன், மிகப்பெரிய ஒரு நஷ்டம் வைப்பார் அப்படின்னு. இப்ப 2ஆம் இடத்துல ஒருத்தர் கேது பகவான் என்ன திசை நடத்துறாரு அப்படின்னா அந்த திசை காலங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சில பொருளாதார நெருக்கடிகளையும், குடும்பம் சார்ந்த வகையில சில பிரச்சனைகள், எனக்கு மனைவிக்கு அதிகப்படியான கருத்து முதல் வந்துருச்சுங்க. பொருளாதார ரீதியா சில விஷயங்கள் நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டேன். சில பேச்சினால பிரச்சனையை சந்திக்கக்கூடியது, நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு என்னால நிறைவேற்ற முடியாம போயிருது, நிறைய பழக்க வழக்கங்கள் எனக்குள்ள மாறி போச்சுங்க. எப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வாழ்க்கையில செஞ்சு கொடுத்துருவாரு. பொதுவா இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகமே நிறைய ஒரு பற்றற்ற நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையாகவும், மனதுல நிறைய ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய கிரகமா மாறிடும். இதுவரை நான் கோயிலுக்கே போனது இல்லைங்க. ஆனா இந்த கேது திசை ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா கோவில் வழிபாடு செய்யறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வேலைக்கு கூட அப்புறம் போய்க்கலாம், நான் முதல்ல கோயிலுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை. கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துக்கிறது, குறிப்பா தியானம் சார்ந்த வகையில நிறைய கேது பகவான் உங்களை செலுத்துவார். இந்த கேது திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்ம பாடு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டே இருக்கிறது, இப்படிங்கக்கூடிய சிந்தனை எல்லாம் நிறைய உருவாகக்கூடிய வாய்ப்பு வரும். புண்ணிய யாத்திரைகள் போறது, நிறைய பயிற்சிகள்ல போய் கலந்துக்கிறது, இதெல்லாம் இந்த கேது பகவானுடைய தன்மையாக வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே வரும்னு வச்சுங்களேன். நிறைய நபர்களுக்கு வாழ்க்கையோட உண்மை தன்மையை புரிய வச்சுவார். இந்த கேது பகவானோட ஒரு முக்கிய குணம் ஒண்ணு சொல்றேன் பாத்துக்கங்க. வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு இந்த ஆசை சம்பந்தமான வாழ்க்கையில ஓடணும், சம்பாதிக்கணும் இப்படிங்கக்கூடிய நபர்களுக்கு, நிறைய நபர்களுக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. எதுவுமே தேவையில்லப்பா, நீ அமைதியா ஆள விட்டுருங்கப்பா இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, நிறைய நபர்களுக்கு கேது பகவான் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய துறையை தொட்டவங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜோதிடம், இந்த ஜோதிட சாஸ்திரம் படிக்கிறவங்க, இந்த ஒரு மத்தவங்களுக்கு சத்சங்கம் நடத்துறவங்க, ஆன்மீக சத்சங்கம் நடத்துறவங்க, மருத்துவத்துல இருக்கிறவங்க, குறிப்பா அந்த சித்த மருத்துவம், இந்த மந்திரிச்சு வர்றது, இந்த எண்ணெய் போட்டு நீவி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த கேது திசை காலங்கள் நிறைய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு கோவிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பூஜை கடை ஒண்ணு வச்சிருக்கேன், பூஜா ஸ்டோர் ஒண்ணு வச்சிருக்கேன், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை விற்கிறேன், ருத்ராஜ விற்கிறேன், புத்தகங்களை விற்கிறேன், புத்தக கடை, ஆன்மீக புத்தக கடை வச்சிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த கேது பகவான். இந்த துறையை தொட்டவங்க எல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு மாறிடுறாங்க. ஆனா தொழில் பண்ணிட்டு இருக்குங்க, ரொம்ப நஷ்டங்க. ஆனா இந்த துறைக்கு வந்துட்டாங்க, ஜோதிட துறைக்கு நிறைய இந்த மாதிரி அமைப்புள்ள ஜோதிட துறைக்கு நபர்கள் நிறைய பேர், வெற்றி அடைந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல ஒருத்தர் கேது நிக்குது அப்படின்னா வாழ்க்கையில இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் பண்ணி பார்த்துட்டாங்க, அவ்வளவு கஷ்டம். ஆனா ஜோதிடத்துறைன்னு ஒண்ணு தொட்டங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு அடைஞ்சிட்டாங்க இப்படின்னு சொல்லக்கூடியது. தொழில் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அவங்க 1008 தொழில் பண்ணியிருந்தாங்க கூட அந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அந்த ஜோதிடத்துறை என்னைக்கு அவங்க தொட்டாங்களோ, அந்த ஆன்மீகத்துறை என்னைக்கு அவங்க தொட்டாங்களோ அதுல இருந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயரத்தை, உச்சத்தை தொட வச்சிருச்சு. இந்த மாதிரி அமைப்புள்ள நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
நமக்குள்ள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில தேவையற்ற உறவுகளை வந்து இந்த கேது பகவான் வெளியில தூக்கிடுவாரு. நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் கேது பகவான் நம்ம கூட பயணிக்க வச்சுவார். குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த எண்ணம் உள்ள நபர்களை நம்ம கூட பயணிக்க வைக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் மாறிடுவாரு. நமக்குள்ளே பாத்தீங்கன்னா சில புண்ணிய யாத்திரைகள் போறது, இறை வழிபாடு, தியான வழிபாடு, சித்தர்களுடைய ஆசீர்வாதம், குருமார்களுடைய அருள் பெறுவது, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இந்த கேது திசை காலங்கள்ல. மோட்சகாரகன், ஞானகாரகன். வாழ்க்கையில ஒரு புத்தகத்தை வந்து படிச்சுக்கிட்டு எழுதுறது ஓகே. இயல்பா சில விஷயங்களை ஞானத்துல ரீதியா ஒரு சில விஷயங்கள் எழுதிடுவாங்க பாத்தீங்களா, அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த கேது பகவான் தான். ஒருத்தருக்கு வாழ்க்கையில இயல்பான ஞானங்கள், இயல்பான விஷயங்கள், சில இயல்பான ஞானங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கேது பகவானுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அவருடைய ஜாதகத்துல இருந்துகிட்டே இருக்கும். நிறைய நபர்களுக்கு 7ஆம் பாவத்தோடு 9ஆம் பாவத்தோடு 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் வருகிறாரு. புண்ணிய யாத்திரைகள், புண்ணிய பயணங்கள் தொடரக்கூடிய வகையெல்லாம் இந்த கேது பகவானால் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்ல நின்று திசை நடத்தும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் மிகப்பெரிய யோகத்தை பலருக்கு செய்யக்கூடியவராக மாறுகிறார். பல நபர்களுக்கு வாழ்க்கையில தன்னுடைய கடந்து வந்த பாதையை உணர வைக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் மாறுகிறார். இவ்வளவு தவறு பண்ணியிருக்கமே, ரொம்ப பண்ணதெல்லாம் தவறு அப்படிங்கக்கூடிய அந்த தன்மையை உணர வைக்கக்கூடியவராகவும், பல நபர்களை அதுல இருந்து டைவெர்ட் பண்ணி நல்ல ஒரு பாதைக்கு தன்னை மாத்தி அப்படியே வழிநடத்தி கொண்டு போகக்கூடியவராக இந்த கேது பகவான் உருவாக்கக்கூடியவராக வந்துவார். பொதுவா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை புடுங்கி போட்டுவார் இந்த கேது திசை காலங்கள்ல கேது பகவான் வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த தியான பயிற்சி செய்யறவங்க, யோக பயிற்சி செய்யறவங்க, இந்த வாசி யோகம் போறவங்க, இந்த அடியார்கள், இவங்களுடைய கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சாந்தமா இருக்கும். அவங்க கிட்ட பேசுறதே பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா பேசுவாங்க. அவன் என்ன முதல்ல என்ன அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை புடுங்கி முதல்ல வெளியில எரிஞ்சிருவாங்க. அதைத்தான் இந்த கேது பகவான் இந்த ஞானகாரன் செய்யக்கூடியவராக வருவார். தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மையை புடுங்கி வெளியில போட்டா நான் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை புடுங்கி இந்த கேது பகவான் வெளியில போட்ட பிறகு இந்த கேது திசை முடிஞ்சு வெளியில வரும் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஆளா மாறிடுவாங்க. 2 அடி அடிச்சுட்டு போப்பா இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் அந்த கேது பகவானுடைய திசை காலங்கள் நடக்கக்கூடிய நபர்கள் மாறிடுவாங்க. பொதுவா இந்த திசை, கேது பகவானுடைய திசை வாழ்க்கையில நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட நல்ல ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தரக்கூடியதாக வந்துடும். நிறைய மாற்றத்தை தனக்குள்ள உருவாக்கக்கூடியதா மாறிடும். நிறைய விஷயங்களை செஞ்சு கஷ்டத்தை பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு மன வலிமையை உருவாக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் வந்துருவாரு. இந்த கேது பகவானுடைய திசை காலங்களை எளிமையாக கழிப்பதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் இந்த திசை காலங்கள்ல எளிமையான அந்த திசை காலங்களை கடந்து நம்ம இறை வழிபாடின் மூலியமா இந்த திசைகளை கடந்து போக முடியும். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா தன்னுடைய இந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில ஒவ்வொரு கிரக அமைப்புகளின் அடிப்படையில நிறைய பலன்கள் மாறுபடும் இந்த கேது பகவான். இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரில எனக்கு கேது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருச்சு இப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் காரணம் அவருடைய சுய ஜாதகத்துல இந்த கேது பகவான் லக்னத்திற்கு சில மறைவு ஸ்தானங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில கிரகங்களோடு சேர்ந்து இணைந்து அமர்வது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுப கோள்களோட நல்ல ஒரு பாவங்கள்ல நல்ல ஒரு 2ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த மாதிரியான நல்ல பாவங்கள், 5ஆம் இடம், இந்த மாதிரியான பாவங்களை 9ஆம் இடம், இந்த மாதிரியான பாவங்கள்ல நின்று திசை நடத்தும். அப்போ அது சார்ந்த விஷயங்கள்ல அது சார்ந்த பிரச்சனைகளை அந்த ஜாதகர் அந்த காலத்துல அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இதற்கெல்லாம் நல்ல ஒரு எளிமையான இறை வழிபாடு, கிரக வழிபாடுல எடுத்துக்கும் போது வாழ்க்கையில ரொம்ப எளிமையான வெற்றிகளை அடைய முடியும். வாழ்க்கையில நல்ல ஒரு நிரந்தர வெற்றி அடைய முடியும். இறை வழிபாடுகளும் கிரக வழிபாடுகளும் எளிமையா நம்மளை கூட்டிட்டு போகும். போய் சேர்ற இடத்துக்கு ஒரு வாப்பா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இந்த மாதிரியான சம்பவங்களும் பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரியும் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள், பதிவுகள், வழிபாடுகள் எல்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கு. நன்றி.